Good afternoon, students. Previous class நடந்த இந்த சொல்யூஷன் யூனிட்ல இருக்கிற டெஸ்ட் 35 ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க சொல்யூஷன் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் இன் வாட்டர் எக்ஸிபிட்ஸ். சரிங்களா, அதாவது சல்ஃபியூரிக் ஆசிட் வாட்டர் கூட ரெண்டும் மிக்சர்ல இருக்கும் போது உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் டீவியேஷன் கிடைக்கும் அல்லது என்ன இதுல அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. நம்மளுக்கு அதோட எக்ஸாம்பிள்ஸ் வச்சு தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆல்கஹால் வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பாசிட்டிவ் டிவியேஷன். ஆசிடோட பேர் வந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் டிவியேஷன் சொல்லியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு இங்க சல்ஃபியூரிக் ஆசிட் தான் கொடுத்துருக்காங்க காம்பினேஷன்ல. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் எது வர வாய்ப்பு இருக்கு? ஸோ ஏ ஆப்ஷன், நெகட்டிவ் டிவியேஷன் ஃப்ரம் ரால்ஸ் லா. சரிங்களா, ஸோ ஆன்சர் வந்து ஏ. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, solubility of a gas. சரிங்களா, solubility of a gas in a liquid is governed by the law. சரிங்களா, solubility பத்தி இந்த யூனிட்ல நம்ம பேசக்கூடிய லா எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹென்ரிஸ் லா. solubility, partial pressure, mole fraction மூணுத்தையும் நம்மளுக்கு ரிலேட் பண்ணி காட்டக்கூடியது ஹென்ரிஸ் லா. சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது பார்க்கலாம். A solution of A contains 7 gram per liter of MgCl2 and solution of B contains 7 gram per liter of NaCl at room temperature. The osmotic pressure of. சரிங்களா, எதோட ஆஸ்மாட்டிக் பிரஷர் அதிகமா இருக்கும் கம்மியா இருக்க மாதிரி கம்பாரிசன் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ப்ரீவியஸ் கிளாஸ்ல இதே மாதிரியான ஒரு கொஸ்டின் கேட்டோம். ஆனா அதுல எல்லாத்துலயும் எதுல வந்து ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, அங்க கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வச்சு சொல்லியிருப்போம். ஏன்னா கிவன்ல வந்து உங்களுக்கு வேல்யூ எதுல சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் தெளிவா எல்லாத்துலயும் ஒரே கான்சென்ட்ரேஷன் 0.1 மோலாரிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க கொடுத்துருக்கிறது பாருங்க டென்சிட்டியோட வேல்யூ வச்சு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்ப டென்சிட்டியோட வேல்யூ அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கிராம் வேல்யூ ஃபர்ஸ்ட் நம்ம என்னத்துக்கு மாத்திக்கணும் அப்படின்னா மொலாரிட்டிக்கு கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா, மொலாரிட்டி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதோட மாலிகுலர் மாஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ண மாதிரி இருக்கும். இங்க நம்மளுக்கு ஆன்சர் தேவையில்லை, ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு காமன் சென்ஸா திங்க் பண்ணி பார்த்தா போதும். MgCl2 அதாவது மாலிகுலர் மாஸ் ஆஃப் MgCl2 அதே மாலிகுலர் மாஸ் ஆஃப் NaCl. சரிங்களா, இதுல எதோட வேல்யூ நம்மளுக்கு பெருசா இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா போதும். சரிங்களா, அப்போ ஹையர் மாலிகுலர் மாஸ் MgCl2 வேல்யூ பெருசா இருக்கும். அப்ப NaCl வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா சின்னதா இருக்கும். சரிங்களா, அப்போ ஒரு நம்பரை நம்ம ஒரு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய மாலிகுலர் மாஸோட வேல்யூ உங்களுக்கு பெருசாகுது. ஆனா மேல இருக்கக்கூடியது ரெண்டுலயுமே என்னது அப்படின்னா 7 கிராம்ஸ் தான். சரிங்களா, அப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் எதுக்கு உங்களுக்கு அதிகமா கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா NaCl அதோட வேல்யூ உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். ஏன்னா NaClக்கு இங்க எவ்வளவு இருக்கும் அப்படின்னா NaCl வேல்யூ லோயர் வேல்யூவா இருக்கும். சரிங்களா, அதே சமயத்துல MgCl2 வேல்யூ ஹையரா இருக்கும். அப்போ NaCl இஸ் கிரேட்டர் than NMgCl2. சரிங்களா, அதனால இதுக்கு தான் உங்களுக்கு ஏன்னா ஃபார்முலா பாருங்க, நம்ம ஆஸ்மாட்டிக் பிரஷருக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா π = I N/V into R into T. சரிங்களா, அப்போ பைங்கிறது வந்து பாருங்க Nக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. அப்ப எதோட ஆஸ்மாட்டிக் பிரஷர் அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா NaCl தான் அதிகமா இருக்கும். இங்க அந்த சொல்யூஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா Bங்கிற சொல்யூஷனா சொல்லியிருக்காங்க. அப்ப B சொல்யூஷன் B இஸ் கிரேட்டர் than A அப்படிங்கிறது கரெக்ட். சோ C ஆப்ஷன் கரெக்ட். அடுத்தது பாருங்க, in a mixture A and B components show negative deviation as. நெகட்டிவ் டிவியேஷன் கொடுக்குது அப்படின்னா அதுக்கான கரெக்டான ஆப்ஷன்ஸ் கேட்கறாங்க. நம்மளுக்கு தெரியும், உங்களுக்கு ரால்ஸ் லா சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு. டெல்டா H மிக்சர் ஈக்குவல் டு 0, அதே மாதிரி டெல்டா V மிக்சர் ஈக்குவல் டு 0. சரிங்களா, இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது ரால்ஸ் லாவை ஒபே பண்ணுதுன்னு அர்த்தம். சரிங்களா, அது ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு டிவியேஷன்ஸ் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லியிருப்போம். இங்க சோர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நெகட்டிவ் டிவியேஷன் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி டிவியேஷன்ஸ் கொடுக்குது அப்படின்னா பாசிட்டிவ் டிவியேஷன்னா டெல்டா H இஸ் கிரேட்டர் than 0, அதே மாதிரி டெல்டா V இஸ் கிரேட்டர் than 0. சரிங்களா, அதே நெகட்டிவ் டிவியேஷன் அப்படின்னா டெல்டா H இஸ் லெஸ் than 0, அதே மாதிரி டெல்டா V லெஸ் than 0. சரிங்களா, அப்ப இந்த ரெண்டு கண்டிஷனுமே அவங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்கணும். சரிங்களா, சோ பாருங்க இந்த கொஸ்டின் நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் வர மாதிரி தோணும். ஆனா ரெண்டு ஆப்ஷன் அவங்க கொடுக்கல. பாருங்க, டெல் H இஸ் லெஸ் than 0 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. டெல்டா V இஸ் லெஸ் than 0ங்கிற கண்டிஷன் என்ன பண்ணலாம் அவங்க கொடுக்கல. அதனால அந்த ஆப்ஷன் நான் எலிமினேட் பண்றேன். சரிங்களா, அடுத்தது பாருங்க, AB இஸ் இன்டராக்ஷன் இஸ் வீக்கர் than AA and BB இன்டராக்ஷன். சரிங்களா, நம்மளுக்கு நெகட்டிவ் டிவியேஷன் கிடைக்குது அப்படின்னா AB இன்டராக்ஷன் இஸ் ஸ்ட்ராங்கர். சரிங்களா, எப்படி இருக்கும்? AB இன்டராக்ஷன் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் எதோடது அப்படின்னு பார்த்தோம்னா AA and BB. சரிங்களா, அதாவது புதுசா உருவாகக்கூடிய சொல்யூஷன் ஏபிங்கிற சொல்யூஷன் உருவாகுது அப்படின்னா அதுல நெகட்டிவ் டிவியேஷன் வருது அப்படின்னா அதோட பார்ஷியல் பிரஷர் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். பார்ஷியல் பிரஷர் குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்குள்ள இருக்க இன்டராக்ஷன் ஸ்ட்ராங்கரா இருக்குன்னு அர்த்தம். புதுசா உருவானது மத்த பியூர் ஸ்டேட்ல இருக்கிற ரெண்டை விட ஸ்ட்ராங்கரா இருக்கு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் எது வரும் அப்படின்னா டி ஆப்ஷன் கரெக்ட்.
அடுத்தது பாருங்க, the vapor pressure composition curve of a certain binary solution has maxima at same composition. So இப்ப பாருங்க, நம்மளுக்கு அசியோட்ரோப் நம்ம பார்த்திருப்போம். அசியோட்ரோப்ல நம்மளுக்கு ரெண்டு டைப் ஆஃப் அசியோட்ரோப் இருக்கும், மினிமம் பாயிலிங், மேக்ஸிமம் பாயிலிங் இருக்கும். சரிங்களா, இந்த இடத்துல சொல்லி இருக்கிறது பாருங்க மேக்ஸிமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. the azeotrope of the system will boil at temperature. எப்படி அதோட இருக்கும், அதோட பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா, நம்மளுக்கு தெரியும் ரெண்டு டிவியேஷன்ஸ் அசியோட்ரோப்ல ரெண்டு மிக்சர் இருக்கு. சரிங்களா, ஒன்னு மினிமம் டிவியேஷன், மினிமம் பாயிலிங், இன்னொன்னு மேக்ஸிமம் பாயிலிங், சரிங்களா. இதோட ஆப்போசிட் நேச்சர்ல இருக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கிறது. மினிமம் டிவியேஷன் அப்படின்னா உங்களுக்கு இருக்கும் லார்ஜ் பாசிட்டிவ் டிவியேஷன். சரிங்களா, அதே மாதிரி மேக்ஸிமம் பாயிலிங் அப்படின்னா லார்ஜ் நெகட்டிவ் டிவியேஷன். சரிங்களா, இங்க சொல்லியிருக்கிறது நம்மளுக்கு மேக்ஸிமா அப்படிங்கிற மாதிரியான இது சொல்லியிருக்காங்க. சரிங்களா, மேக்ஸிமம் டிவியேஷன் அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் அப்படின்னா நெகட்டிவ் டிவியேஷன் அப்படின்னா அதோட பாயிலிங் பாயிண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா ரைஸ் ஆயிருக்கும். சரிங்களா, எதை விட அப்படின்னா அதோட ரெண்டு பியூர் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது. சரிங்களா, அப்பதானே உங்களுக்கு பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தான், இன்னும் அதிகமான டெம்பரேச்சர் போனா மட்டும்தான் உங்களுக்கு வேப்பர் பிரஷர் என்ன ஆகும், உருவாகும். அப்பதான் நெகட்டிவ் டிவியேஷன் கிடைக்கும். நம்ம கால்குலேட் பண்ணிருக்க வேல்யூ விட கம்மியான வேப்பர் பிரஷர் வந்தா மட்டும் தான் நம்மளுக்கு அது கிடைக்க பாசிபிள் இருக்கு. சோ அப்போ ஹையர் தென் த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் த போத் ஆஃப் த காம்போனன்ட் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க, which one of the following is a non ideal solution? எது நான் ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னா, நான் ஐடியல் சொல்யூஷன் நம்மளுக்கு என்னது, ரால்ஸ் லாவை ஒபே பண்ணாத சொல்யூஷனுக்கு பேர் தான் நம்ம நான் ஐடியல் சொல்யூஷன் சொல்லுவோம். சரி, நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் கம்பேர் பண்ணி பார்த்தா போதும். பாருங்க, எல்லாமே டைரக்ட் தான். என் ஹெக்சேன், என் ஹெப்டேன், இது ஐடியல் சொல்யூஷனுக்கான எக்ஸாம்பிள். அதே மாதிரி பாருங்க, எத்தில் புரோமைடு, எத்தில் அயோடைடு, இதுவும் ஐடியல் சொல்யூஷனுக்கான எக்ஸாம்பிள். சரிங்களா, அடுத்து பென்சீன் அண்ட் டொலுவின், இதுவும் பார்த்தோம்னா ஒரு ஐடியல் சொல்யூஷன், அதாவது நல்லியல்பு கரைசலுக்கான எக்ஸாம்பிள் தான். அப்ப மீதி இருக்கிறது பார்த்தோம்னா CCl4 அண்ட் CHCl3. அப்ப இதுதான் நம்மளுக்கு ஐடியல் சொல்யூஷனா இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் ஐடியல் சொல்யூஷன். அடுத்தது பாருங்க, KH வேல்யூ ஃபார் ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடு, ஃபார்மால்டிஹைட் அண்ட் மீத்தேன். சரிங்களா, 4 சப்ஸ்டன்ஸ், இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸோட KH ஓட வேல்யூ, அதாவது ஹென்ரிஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதை வச்சு அரேஞ்ச் these gases in the order of increasing solubility. சரிங்களா, அதாவது கரைதிறன் ஏறு வரிசையில் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபில் பண்ண சொல்றாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் லாஜிக் என்னன்னு பார்த்தோம்னா, KH சரிங்களா, ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் அதிகமாச்சு அப்படின்னா சாலுபிலிட்டி, உங்களுக்கு கரைதிறன்ங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா குறையும். சரிங்களா, ரெண்டும் ஆப்போசிட் நேச்சர். சரிங்களா, கரைதிறன்ங்கிறது அப்போ வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா குறையணும். சரிங்களா, அப்ப இங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் பாருங்க, 4 வேல்யூஸ் இருக்கு. 40.39, 1.67, 1.83 × 10⁻⁵, இன்னொன்று பார்த்தோம்னா 0.413. சரிங்களா, சோ நம்மளுக்கு இன்க்ரீசிங் ஆர்டர்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் மினிமம் வேல்யூ இருக்கணும், அடுத்தது லாஸ்டா மேக்ஸிமம் வேல்யூ இருக்கணும். அப்போ மினிமம் வேல்யூ எது நம்ம செக் பண்ணி பார்க்கறோம். அப்போ KH ஓட வேல்யூ எங்க மேக்ஸிமமா இருக்கோ அங்கதான் உங்களுக்கு மினிமம் சாலிபிலிட்டி இருக்கும். சரிங்களா, அப்ப KH ஓட வேல்யூ மேக்ஸிமம் பாருங்க 40.39. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னா ஆர்கான். சரிங்களா, அடுத்தது பார்த்தோம்னா அடுத்து மினிமம் வேல்யூ பார்த்தோம்னா இதை விட கொஞ்சம் கம்மியா இருக்க வேல்யூ நம்ம தேடி பார்த்தோம்னா 1.67 யாரோடதுன்னு பார்த்தோம்னா சரிங்களா CO2 ஓடது. சரிங்களா, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 1.67 அடுத்தது 0.413 பாத்தீங்கன்னா மீத்தேனோடது. சரிங்களா, அடுத்த லிஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த இருக்கிறதுல ஹையர் சாலிபிலிட்டி இருக்கக்கூடிய எதுன்னு பார்த்தோம்னா சோ ஃபார்மால்டிஹைட் HCHO. சோ இந்த ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன். அப்ப இருக்கிறதுல லோ சாலிபிலிட்டி, இருக்கிறதுல ஹையர் சாலிபிலிட்டி இது. சரிங்களா, சரி, சாலிபிலிட்டி வைஸ் சொல்லும் போது சரிங்களா, ஏன் அப்படின்னா KH ஓட வேல்யூ இதுக்கு தான் மினிமமா இருக்கு. சரிங்களா, KH ஓட வேல்யூ இதுக்கு தான் மேக்ஸிமமா இருக்கு. சரிங்களா, அப்ப ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு சி ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டா இருக்கு. சோ ஆன்சர் சி. அடுத்தது பாருங்க, இது ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டட் क्वेश्चन தான். an unripe mango placed in a concentrated salt solution to prepare pickle shrivels because. சரிங்களா, ஏன் சுருங்கிடுது அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. சரிங்களா, நம்மளுக்கு ஆஸ்மோசிஸ் தான், டியூ டு ஆஸ்மோசிஸ் இட் லாசஸ் வாட்டர் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்போ நம்ம வந்து ஊறுகாய் போடும்போது நம்ம எதுக்காக தான் நம்ம அது கூட உப்பு சேர்த்து இது பண்றோம் அப்படின்னா அதுக்குள்ள இருக்க வாட்டர் ஃபுல்லா என்ன பண்ணணும், வெளியில நம்மளுக்கு வரணும். அப்பதான் அது உலர்ந்த நிலைக்கு வரும். ரொம்ப நாள் நம்ம கெட்டு போகாம என்ன பண்ணலாம், அந்த பொருளை பாதுகாத்துக்கலாம். ஸோ அப்போ இட் கெயின்ஸ் வாட்டர் டியூ டு ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கரெக்ட். சாரி, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் क्वेश्चन சரியா பார்க்கல. சோ ஆஸ்மோசிஸ் மூலமா இட் லாசஸ் வாட்டர் டியூ டு ஆஸ்மோசிஸ்ங்கிறது தான் கரெக்ட். சாரி, அடுத்து பாருங்க, the mixture that can be separated by simple distillation. சரிங்களா, நம்மளுக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு அசியோட்ரோப் இருக்கு,
ஜியோட்ரோப் அசியோட்ரோப் நம்மளுக்கு 2 டைப் இருக்கும் சரிங்களா. சொல்யூஷன்ஸ் நம்ம பிரிக்கலாம் சரிங்களா. சிம்பிள் டெஸ்டிலேஷன் மூலமா நம்மளுக்கு பிரிக்கக்கூடியதா இருக்கிறதுக்கு பேரு நம்ம ஜியோட்ரோப்னு சொல்லுவோம். அதை தனித்தனியா பிரிக்க முடியாது. அதை காய்ச்சி வடிகட்டும் போது தனித்தனியா பிரிக்க முடியும் அப்படின்னா ஜியோட்ரோப்னும் சரிங்களா. பிரிக்க முடியாததை அசியோட்ரோப்னு சொல்லுவோம். ஸோ இங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ நைட்ரோபென்சின் அண்ட் வாட்டர் சரிங்களா, இதுவும் அசியோட்ரோப். எத்தனால் அண்ட் வாட்டர் இதுவும் அசியோட்ரோப். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் வாட்டர் இதுவும் அசியோட்ரோப். அப்ப நம்மளுக்கு தேவையான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா நைட்ரோபென்சின் அண்ட் பென்சின் இதுதான் நம்மளுக்கு சோ சிம்பிள் டிஸ்டிலேஷன் மூலம் பிரிக்கக்கூடிய ஜியோட்ரோப்கான எக்ஸாம்பிளா வரும். with increase of temperature which of these changes சரிங்களா. சோ கான்சென்ட்ரேஷன் ஃபேக்டர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. மொலாரிட்டி வெயிட் ஃபிராக்ஷன் அல்ல மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் தி சொல்யூட்னு சொல்லலாம். அடுத்து மோல் ஃபிராக்ஷன் அதே தான் சொல்லியிருக்காங்க. அப்ப இது எதை டெம்பரேச்சரை பொறுத்து எது மாறும் அப்படின்னு கேட்கறாங்க. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ மொலாரிட்டி தான் என்ன பண்ணும் அப்படின்னா டெம்பரேச்சரை பொறுத்து வேரி ஆகும். ஏன்னா மொலாரிட்டி தான் நம்மளுக்கு என்னது நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம்ங்கிறது டெம்பரேச்சர் டிபெண்டன்ட். ஸோ டெம்பரேச்சர் டிபெண்ட் ஆகும் போது ஸோ வால்யூம் டிஃபர் ஆகும். அப்போ மொலாரிட்டி தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். சரி, இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம நெக்ஸ்ட் டெஸ்ட் 36ஓட ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம்.